இப்ப நீங்க கட்சி கொண்டு வந்து நாம் தமிழரோட இணைக்கிறதுக்கு பதிலா உங்களோட கூட்டணி வைக்கலாமே, ஏன் ஒரு கட்சி உங்களோட கட்சி எதுக்கு கலந்து ஐயா இல்ல 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 நீங்க ஒரு 4 பேர் நின்று கேள்வி கேட்கறது ஆரோக்கியமான விவாதமா இருக்குது. நான் அதை வரவேற்கிறேன். அதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லல. கண்டிப்பா நீங்க கேளுங்க. நான் கூட்டணி வைப்பது, நான் இணைந்து செயல்படுவது என்னோட கட்சியோட முடிவு. நான் என்னோட முடிவுக்குள்ள நான் பொதுக்குழு கூட்டி இணையலாமா கூட்டணி வைக்கலாமான்னு முடிவெடுத்து இணையறதுக்கான சாத்தியக்கூறு. அந்த காரணம் தான் நான் சொல்றேன். வருகிற சட்டமன்ற தேர்தலில் தனித்த முறையில் நிற்க வேண்டிய எனக்கு தேவையில்லை. பெரும் கூட்டமாக இருக்கும்போது இன்னும் கூட்டத்தோட நான் தீக்குச்சியா இருக்க விரும்பல, தீப்பந்தமா இருக்க விரும்புறேன். இப்ப திராவிடத்தை எதிர்த்து சீமான் வந்து திராவிடத்தை எதிர்த்துனாலதான் இப்போ வந்து எல்லா கூட்டணி அவரோட கட்சியில இறங்க போட்டீங்க. சப்போஸ் 2 வருஷம் கழிச்சு அவர் திரும்ப வந்து திராவிட கொள்கை கையில் எடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? 100% நான் சொல்றேன். திராவிட கொள்கைகளை கையில் எடுத்தா வாய்ப்பு திமுகவோட கையில் எடுத்தா நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சேன்னா அடுத்த நிமிஷமே திரும்பி அடுத்த நிமிஷமே இல்லை. நான் அதை சொல்றேன், இருங்க, நான் அதை சொல்றேன். நான் அதை தான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க திமுகவோட திராவிட கொள்கையோட தமிழ் தேசிய அரசியல் கூட்டணி வைத்தால் ஒருபோதும் இந்த இடத்துல இணைந்து இருந்தாலும் சரிதான். கால சூழல் தான் ஒவ்வொருவரையும் முடிவெடுக்கும் ஐயா. அன்றைய காலகட்டத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரியார் தேவைப்பட்டார். இன்னைக்கு எங்களுக்கு பெரியார் தேவைப்படல. அதுதான் விஷயம். தேவைப்படல. அதனால அந்த தேவைப்படுற அரசியலை நாங்கள் இன்னைக்கு சொல்றோம். நாங்கள் இன்னைக்கு நின்றுக்கிட்டு இருக்கோம். அது ஒரு புறச்சூழலை போட்டுக்கிறாங்க ஐயா. எந்த இடத்துல ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. எந்த இடத்துல ஒருத்தர் தேவைப்படுவார்? சமூக நீதிக்கு எங்களுக்கு பெரியார் தேவைப்படுதா? ஏற்கிறோம். தமிழ் தேசிய வடிவமா, தமிழ் தேசியத்துக்கான அடையாளமா பெரியார் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கான தலைவர்கள், எங்களுக்கான கவிஞர்கள், எங்களுக்கான மாபெரும் அரசர்கள் எங்களுக்கு கொட்டி கிடக்காங்க. அவர் எந்த சூழல கையில் எடுக்க போறாரோ அங்க விஷயம். ஐயா நான் திரும்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. இருங்க அதைத்தான் நான் திரும்ப சொல்றேன். நீங்கள் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்கும் பட்சத்தில், அது குறிப்பா திமுக உள்ளிட்ட கட்சிகளோட கூட்டணி வைக்கும் பட்சத்தில் கண்டிப்பா ஒருபோதும் நான் இருக்க மாட்டேன்.